வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு அதாவது வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை நம்ம குருமார்களை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி நாயன்மார்களை பற்றி ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த ஆடியோவை நான் தொடங்குகிறேன். நிறைய நீங்கள் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை இன்னும் கேட்காமே இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் என்னுடைய நடையில் உங்களுக்கு இந்த நாயன்மார்களுடைய கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 64 நாயன்மார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாயன்மார்கள் வரிசைப்படுத்தி சொல்லலாம். சுந்தரமூர்த்தி நாயனார், திருநீலகண்ட நாயனார், இப்படி ஒரு நாயனாரே நம்ம சொல்லிட்டு வரலாம். நான் நடுவில் இருந்து நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு நாயனார், செகண்ட் நாயனார் அப்படின்னு எடுத்துக்காம, இந்த நாயனாரை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறந்த பக்தியை உடைய ஒரு நாயனாரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நாயனார்கள்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லா சிவன் கோயில்களையும் 64 நாயன்மார்கள் கையெடுத்து கும்பிட்ட மாதிரி வரிசையாக நின்றுட்டுருப்பாங்க. இவங்கள தான் சிறந்த சிவபக்தர்கள், சிவத்தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பாங்க நாயன்மார்கள், கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடவுளை நித்தமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. நாம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடுவோமே தவிர, இன்னும் சில பேர் அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு போட்டிருந்தா நான் கூட இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர, அவங்க தான் கும்பிடுறாங்களே, நாம் அவங்கள கும்பிட்டா என்ன தப்பு அப்படின்றது யாருக்குமே தோணாது. இனிமேலாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணட்டும். அந்த 64 நாயன்மார்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த 64 நாயன்மார்களை நாமும் கோவிலுக்கு செல்லும்போது, எப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களை வணக்கம் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே போவோம். இதைத்தான் அந்த ஒரு பாட்டில் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா, அடிக்கடி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு, சிவனுடைய அடியார்களுக்கெல்லாம் நான் அடிமையானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய பாட்டே இருக்குது. அது என்ன பாட்டு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நாயனாரை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லியாச்சு. எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம்? சரி, அதுக்கு முன்னாடி இந்த பாடல் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, என்ன பாட்டு, இந்த பாட்டு யார் எழுதினது அப்படின்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது போல் மொத்தம் 60 நாயன்மார்கள் தான் இருந்தார்கள். நம்பி ஆண்டார் நம்பி வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன பண்ணார், சுந்தரர் ப்ளஸ் அவருடைய தாய் தந்தை 2 பேரையும் சேர்த்தி, நம்பியாண்டார் நம்பி சேர்த்தி 63 நாயன்மார்களாக அந்த எண்ணிக்கை உயர்ந்தது. அப்புறம் சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார். அப்போ திருப்பி அவரும் நாயன்மார்களாக அதை சேர்த்து கொண்டு 64 நாயன்மார்களாக உயரப்பெற்றது, எண்ணிக்கையில் உயரப்பெற்றது. யாருங்க அந்த நாயன்மார்கள் அப்படின்னா, சிவன் தன்னுடைய சிறந்த சிவபக்தர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து, நீ என்னுடைய சிவபக்தன், அந்த நாயன்மார்களில் ஒருத்தனா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நாயன்மார்கள் என்பவர்கள் சிவனை வழிபடுபவர்கள், சிவனடியார்கள், அதில் நீ ஒருத்தவனா, அந்த சிறந்த 64 பேரில் நீயும் ஒருத்தனா இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த நாயன்மார் பட்டத்தை கொடுத்து வைத்து கொண்டார். அவங்கள தான் நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இந்த நாயன்மார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னாக்கா, பெரிய புராணம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள சைவ அடியார்கள், அவங்கள தான் நம்ம நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்ணிக்கை அடிப்படையில் அவங்க 63 நபர்களாக மாறினார்கள். சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்டை தொகை 60 சிவனடியார்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கார். அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை ஏற்றினார். அப்போது இந்த திருத்தொண்ட தொகை எழுதிய சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் பேர் என்ன தெரியுமா, சுந்தரமூர்த்தி நாயர் பெற்றோர் பேர் என்ன தெரியுமா, சடையனார், இசை நாணியார் ஆகிய மூவரையும் நாயன்மார்களாக இணைத்து கொண்டனர். இப்போ 63 நாயன்மார்கள் ஆச்சு.
அதுக்கப்புறம் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் வந்ததுக்கு அப்புறம் 64 மாறுச்சு. ஆனால் இன்றைக்கும் நிறைய ஊரில் கோவில்கள் பார்த்திங்கன்னா 63 திருவீதி உலா அப்படின்ற ஒரு சித்திரை மாதம் இல்லை அவங்க அந்த கோவிலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் விசேஷ நாட்களில் இந்த உலா நடக்கும். உலோக சிலையை எடுத்துகிட்டு வீதி உலா வருவாங்க. அதனால் இது ஒரு சின்ன குறிப்பு தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுதியதுக்கப்புறம் அவர் 64வது நாயன்மார்களாக சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெரிய புராணம் என்பது என்ன அப்படின்னாக்கா, வெறும் அடியார்களை பற்றி சொல்கிற ஒரு பாட்டு தான் இந்த பெரிய புராணம். ரொம்ப சிறிய சிறிய பாடல்கள், ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப சிறிய பாடல்களை கொண்டது தான் இந்த பெரிய புராணம். ஆனால் சிறிய பாடல்கள் பெரிய பொருள்களை கொண்டமையால் அது பெரிய புராணம் என்று பெயராயிற்று. புரியுதுங்களா? அடியார்களை பற்றி அது சொல்லுது. சரி, என்ன பாட்டு? திருத்தொண்டை தொகை எழுதுறதுக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்த முதல் அடி என்ன அடி? அதுதான் நம்ம பாட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறது. தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு அந்த பாட்டு வரும். முடிஞ்சா அந்த பாட்டை கேளுங்க. ரொம்ப அருமையான பாட்டு, கேளுங்க. சரி, இப்போ இந்த பாட்டில் இந்த 60 நாயன்மார்களை பேர் எல்லாமே வந்திருக்கும், அவங்க ஊர் பேர் எல்லாமே வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிபத்த நாயனார் அப்படின்றவருடைய வரலாறு. அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 41வது நாயன்மார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிபத்த நாயனார். இந்த பேருடைய விளக்கம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்ம தமிழ் சொற்கள் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு சொற்கள் இருக்கும், அந்த சொற்களை மருவி தான் இந்த சொற்கள் வந்திருக்கு. நம்ம நிறைய சொற்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அதிபத்த நாயனார் அப்படின்ற பெயர் அதிக பக்தி உடைய நாயனார் அப்படின்னு தான் அது வந்திருக்கு. ஸோ அந்த அதிபத்தி நாயனார், அதிக பக்தியை கொண்ட அந்த நாயனாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். அதிபத்த நாயனார் எந்த ஊர் அப்படின்னா, ரொம்ப அழகாக பழைய புஸ்தகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அதை படித்து காட்டுறேன், கேளுங்க. கடற்கரை அடுத்த நகரங்களை பட்டினம் என்பது தமிழ் வழக்கு. கடற்கரை அடுத்த நகரங்களை பட்டினம் என்பது தமிழ் வழக்கு. பட்டினம் அப்படின்றது எதை சொல்லணும்? கடற்கரை அடுத்து இருக்கக்கூடிய நகரங்களை. சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினம் சிறந்த பெருநகரமாக விளங்கியது. அதற்கு அடுத்து சிறப்புடையது நாகப்பட்டினம். கப்பல் வாணிகம் செய்யும் பல பெருமக்கள் வாழும் செல்வம் மிக்க நகரம் இது. வேற்று நாட்டு பொருள்கள் களங்களிலிருந்து இறங்க, உள்நாட்டு பொருள்கள் அவற்றில் ஏற எப்பொழுதும் இடைவிடாத ஆரவாரம் உடையதாக இருப்பது தான் இந்த நாகப்பட்டினம். குதிரைகளும் யானைகளும் ஆடை அணிகலங்களும் இங்கு வந்து இறங்கும். எதுக்கு இதெல்லாம் நான் படித்து காட்டுறேன் அப்படின்னா, இதுக்கும் நம்ம பார்க்க போகிற கதைக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது. பல அணிகலன்கள் அந்த கடல்லிருந்து எடுப்பாங்களாம். அந்நகரின் ஒரு சார் நெய்தல் நில மக்களாகிய, ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன், அந்நகரில் ஒரு சார் நெய்தல் நில மக்களாகிய வளைஞர் வாழும் பகுதி ஒன்று உண்டு. வலை, நம்ம வலைன்னு சொல்கிறோம்ல, மீன் வலை அப்படின்னு சொல்கிறோம், அந்த வளைஞர். ஸோ வளைஞர் என்பவர் யார்? வலையை வைத்து தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடலில் வலை வீசி மீன்களை பிடித்து விற்று வாழும் மக்கள் அங்கே இருந்தனர். அத்தகைய நுழையற்பாடியில் வாழும் வளைஞர்களுக்கு தலைவராக அதிபத்தர் என்பவர் இருந்தார். இந்த அதிபத்தர் என்றவர் அந்த மீன் குலத் தலைவன். ரொம்ப சிறந்த சிவபக்தன், பயங்கரமான சிவபக்தன். அவன் அந்த அதிபத்தர் யாரை ரொம்ப வழிபட்டார் அப்படின்னாக்கா, சிவனை தான் வழிபட்டார். ஆனால் அவர் வழிபட்ட அந்த சிவன் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த சிவனுடைய பேர் அமுதீசர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். நாயனார், அந்த அதிபத்த நாயனார் வழிபட்ட சிவனின் பெயர் அமுதீசர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லி பேர். ஆனால் இந்த அதிபத்த நாயனார் கோவிலுக்கு இன்னொரு கோவிலில் தனி சிலையாக வைத்து அவரை பூஜை செய்கிறார்கள். அது என்னன்றது நம்ம இந்த இவரை பற்றின ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக. ஸோ நாகப்பட்டினம் மீனவ குலத்தில் பிறந்தார் அதிபத்தர். அவர் அக்குலத்தின் தலைவராக இருந்தார். சோழ நாட்டின் துறைமுக நகரமாக நாகப்பட்டினம் விளங்கிய காலம். நாகப்பட்டினம் கடற்கரை அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் என்னும் இணைத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார். இவர் சிறந்த சிவபக்தர். இவருடைய வழக்கம் என்ன அப்படின்னாக்கா, அவர் பிடிக்கிற மீனில் முதல் மீன் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருவார்.
முதல் மீன் இந்தாங்க சாமி உங்களுக்கு தான் அப்படின்னு அர்ப்பணிச்சுடுவார். இப்போ நம்ம வீட்டில் கூட சமையல் செய்யும் போது முதல் இதை வந்து அடுப்புக்கே கொடுப்போம், முதல் விளசலை வந்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. மாம்பழ விளசல் தான் அது முதல்ல நம்ம தானம் பண்ணுவோம் கடவுளுக்கே அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி இவர் முதல்ல வர அந்த மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செஞ்சுருவார். இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சார் எனக்கு ஒரு 100 மீன் அவர் பிடிச்சிட்டாரு, அதில் ஒரு மீன் அவர் சின்னதாக ஒரு மீன் எடுத்து கொடுப்பார் அப்படின்னாக்கா கிடையாது. சிறந்தது ஒன்றை எடுத்து தான் அதை அர்ப்பணம் செய்வாராம் சிவபெருமானுக்கு. அந்த மீன்லேயே எது பெரிய மீனோ அதை எடுத்து தான் சிவபெருமானுக்கு கொடுப்பார். அதில் நிறைய கிடைக்கும், நிறைய பவழங்கள் கிடைக்கும், சிப்பிகள் கிடைக்கும், முத்துக்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இவர் ஆனால் அந்த மீனை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில இப்போது இது இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ மக்கள் நல்லா அவங்க குல மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்த நேரத்தில் ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு சில மீனே கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி கிடைச்சா கூட அதில் ஒரு மீனை கொடுத்துருவார். 10 மீன் கிடைக்குதுன்னா ஒரு மீனை சிறந்த மீனை எடுத்து தானம் பண்ணிவிடுவார், அர்ப்பணம் பண்ணிவிடுவார். இப்படி பண்ணிகிட்டே வர்றார். இறைவனுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகுது. 10 மீன் 5 மீன் ஆகுது, 5 மீன் 3 மீன் ஆகுது, 3 மீன் 1 மீன் ஆகுது. ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்குது. அந்த மீனையும் கடவுளுக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். ஐயோ நம்ம இங்கெல்லாம் பசி பட்னியோடு இருக்கிறோமே, நீ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இப்படி அர்ப்பணிச்சுட்டே வந்துடுறியே, இது என்ன நியாயமா அப்படின்னு அவங்க மக்கள் எல்லாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை எது ஆனாலும் என்னுடைய சமர்ப்பணம், அதாவது கடவுளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆனாலும் சரி, எந்த வகையிலும் தம்முடைய விரதம் மாறாமல் ஒழுகி வந்தார் அதிபத்தர். சரி, இப்படி இருக்கும் பொழுது வலையில் அகப்படும் முதல் மீனை, அதாவது சிறந்த மீனை சிவபெருமானுக்குரியது என்று கடலிலே விட்டு விடுவது அவர் வழக்கம். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் முதலில் உண்டாகும் விளைபொருளை இறைவனுக்கென்று வழங்கி விடுவது மரபு. காயோ கனியோ நெல்லோ புல்லோ எதுவானாலும் முதலில் விளைந்ததை தனியே எடுத்து இறைவனுக்கென்று வைத்து விடுவார்கள். அந்த முறையில் அதிபத்தர் முதல் மீனை இறைவனுக்கென்று கூறி கடலில் விடச் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு நடையில பேசுறாங்க. ஆனால் இது வந்து மரபாக இருந்துட்டு வந்ததுன்றதை நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதை படிக்கிறேன். சரிங்களா. இப்படி இருந்த டைமில் ஒரு நாள் ஒரு மீன் கிடச்சிது, அதையும் விட்டுட்டு வந்துட்டார் இல்லையா. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவர் சிவபெருமான் திருவள்ளல் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. உணவின்றி அவர் உடம்பு பாடியது, ஆயினும் கொள்கை மங்கவில்லை. இறைவன் தன் சோதனையை பின்னும் கடுமையாக்கினார். இந்த இறைவனாவே அப்படி தானே சோதனையை கடுமையாக்குறது தானே. என்ன பண்ணார், ஒரு தங்க மீனை கடலுக்குள்ளார அவர் வலையில் சிக்க வச்சு அதில் நிறைய கற்கள், பவழ கற்கள், நிறைய கற்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த மீனை அந்த வலையில் அகப்பட வைக்கிறார். அந்த ஒரு மீன் மட்டும் அந்த வலையில் மாட்டுது. இவர் தான் வழக்கம் போல் என்ன பண்ணிடுறார், அந்த மீனையும் கடல்லையே விட்டுட்டு வந்துடுறார். அந்த ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்தால் தங்களுடைய ஒரு 5-6 பரம்பரைக்கு இந்த மீனை வச்சு நம்ம பரம்பரையாக வாழலாம் அப்படின்னு கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லியும் கூட அந்த பெருத்த மீனை கடலிலே விட்டு வருகிறார். ஸோ அன்பினால் மேற்கொண்ட விரதத்தை பொருளாசையால் விட்டு மயங்காமல் கடைபிடித்த அன்பருடைய பெருமை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டான் இறைவன். பொன்னும் மணியும் உறுப்பாக பெற்ற அந்த மீனை மீண்டும் கடலிலே அதிபத்தர் விடச் செய்து அந்த கணத்தில் சிவபெருமான் தோன்றி அருள் செய்து தன்னுடைய அதிபத்தர் என்று மாறாத இன்ப வாழ்வை கொடுத்து தன்னுடைய நாயன்மார்களில் ஒருத்தராக இறைவன் சேர்த்துக்கிறார். இவ்வளோதான் கதை. அதிபத்தருடைய கதை இதுதான். சிவனடியார்கள் எப்படி இருக்கணும், சிவன்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. ரொம்ப அழகான ஒரு கதை. இப்போது இந்த பவழம்லாம் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த பவழம்ன்றது என்ன அப்படின்னா, சும்மா ஒரு 30 செகண்டில் சொல்லிடுறேன். இந்த பவளம் அப்படின்றது இது ஒரு வகையான செடி, பின்பு கொடி, அப்புறம் பாறையாகி பவள பாறையாகி தீவாக கூட மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவளம் கற்கள் வந்து நகைக்கு ஆபரணமாக அமையும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பவழம் பஸ்பம்னு ஒன்று இருக்குங்களாம். பவழ பஸ்பம் அது இதய நோய்க்கு சிறந்த மருந்து. பவளத்தில் கால்சியம் கார்பனேட் இருக்குது இல்லையா. அந்த கால்சியம் கார்பனேட் வச்சு தான், அந்த பவழத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, பற்பசை, வெள்ளை வண்ண பூச்சுக்கள், பெயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அது, அப்புறம் சலவைத்தூள், ரப்பர், எழுதும்மை, பீங்கான் பொருட்கள், காகிதம் ஆகிய அழகு சாதன பொருட்கள், இவை எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே இந்த பவளத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. பவளம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டிஷ் கலராக இருக்கும், அதுதான் பவளம்.
இவர் பாருங்கள், இவருடைய வழக்கத்தை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாமல் அந்த கிடைச்ச அந்த அவ்வளோ கற்களும் பொதிந்திருந்த அந்த தங்க மீனை விட்டுறார். சரியா? சரி, இப்போது இந்த நான் ஒரு பாட்டு உங்களுக்கு படித்தேன் இல்லைங்களா? என்ன பாட்டு படித்தேன்? அடியாருக்கும் அடியேன், தில்லை வாழ் அந்தனருக்கும் அடியாருக்கும் அடியேன், அந்தருக்கு சிவசுந்தரருக்கு அவர் முதலடி கொடுத்தது படித்தோம் இல்லைங்களா? திருத்தொண்டை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இவர் அதிபத்தருக்குரிய வரி எப்படி வருதுன்னா, விரி திரை சூழ் கடல் நாகை, விரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்தருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி இவர் பாடுறார். ஸோ அந்த பாட்டில் வரக்கூடிய லைன் உங்களுக்காக அதை பாடி காட்டணும்னு சொன்னேன். ஸோ இதுதான் இவருடைய கதை. இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நாகப்பட்டினம் காயாரோகிணேஸ்வரர் அப்படின்ற கோவிலில் இவருடைய சிலையை வைத்து இந்த இதை இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் ஆயில்ய நட்சத்திரம், ஆவணி மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்கமீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயாரோகண சுவாமி கோயிலில் நடைபெறுகிறது. அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருளச் செய்கிறார்கள். கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார். அப்போது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்ததை போல் பாவனை செய்வார்கள். இது அதிபத்தர் தங்க மீனை பிடித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அவ்வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூசை செய்வார்கள். பிறகு சிவபெருமான் அதிபத்தருக்கு முக்தி தரும் காட்சி நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்கிறது. அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்திருக்காங்க. ரிஷிகளுக்கு ஸ்கோமசந்தராக காட்சி கொடுத்திருக்கிறார். சுந்தரருக்கு குதிரை, முத்துமாலை, நவமணிகள், பட்டு இதெல்லாம் கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கனால இங்கே குதிரை விழா அப்படின்னு ஒன்று நடக்குது. வேறு என்ன சொல்கிறது, கண்ணாடி தேர் இங்கே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், கையிலே காசி போல் இங்கே முத்தி மண்டபம் அப்படின்றது ஒன்று இருக்குது. முத்தி இத்து சார், முத்தினாலும் முக்தினாலும் ரெண்டும் ஒன்று தான் சார். முத்தி மண்டபம் இங்கே உள்ளது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமும் கூட அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அதிபத்த நாயனாருடைய கதை. இந்த முத்தி அப்புறம் முக்தி இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முத்தி அப்படின்னா சிப்பிக்குள் விழுந்து நீர் இறுகி முத்தாவது போல உடலுக்குள் இருந்த இந்த உயிர் முத்தாகி ஒளிர்வதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது. இந்த முத்தி மண்டபம் நிறைய இடத்துல இல்லை, ரொம்ப ரேராக ஒரு 3-4 இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த முத்தி மண்டபம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ நீங்களும் இறையருளை பெறுங்க, நிறைய இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.